Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. Friends, இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண நியூ ஜாயினர்ஸ். இப்போ நம்ம பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷன், அதாவது ப்ராடக்ட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க எப்படிலாம் வந்து சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்குமே நான் வந்து லாஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் பை பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 400+ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வெஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 20 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 14 கேட்டகரிஸில் நமக்கு வந்து 20 பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 400+ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதாவது டெய்லி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது இந்த 14 கேட்டகரிஸில் நம்ம வெஸ்டேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து 20 பிராண்டடில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த பிராண்டட் ப்ராடக்ட் தேவையோ அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன பொருள் இப்போதைக்கு அத்தியாவசியமாக தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 400+ ப்ராடக்ட்ஸில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். பட் நம்ம வெஸ்டேஜில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கிரேட் 1 குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹை குவாலிட்டியில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரேட் 1 ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்னு இல்லாமல் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ப்ராப்ளம் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும், இல்லை வந்து டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், சோப்பு, ஷாம்பு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அத்தியாவசியமான ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில். ஸோ நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில் அப்படின்றது அரிசி தவிட்டு எண்ணெயிலிருந்து தயாரிக்கக்கூடியது. ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 780. பட் நமக்கு டிபி ப்ரைஸ் 540 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. 9 PV அப்படின்றது கிடைக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம் டிசீஸ் வராமல் நம்மளை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். அடுத்தது பாருங்கள் ஹேர் ஆயில். ஸோ நமக்கு ஹேர் ஆயில் அப்படிங்கும் போது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். பட் நம்மளுடைய ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆர்னிகா டீ ட்ரீ ஆயிலுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, ஹேரில் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குனாலும் இந்த ப்ராடக்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். 5 PV கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு க்ரீம் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாருக்குமே செட் ஆகும். ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாக பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கு மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண செக்ஸக்ரேகாவுடைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பை பண்ணால் நமக்கு 4 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க டிஷ்வாஷ் லிக்விடு. எல்லாருமே மக்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜியில் டிஷ்வாஷ் லிக்விடு கண்டிப்பாக தேவைப்படும். இதை நம்ம வெஸ்டேஜில் பை பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி நம்ம பை பண்ணாலே அதர் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் நமக்கு யூஸ் ஆகும். 5 பாயிண்ட் வேல்யூக்கு மேலே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராடக்டில் டாய்லெட் கிளீனர். ஸோ டாய்லெட் கிளீனர் அப்படின்றது எல்லார் ஃபேமிலிலையும் எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். பட் நம்மளுடைய டாய்லெட் கிளீனர் அப்படின்றது ஹை பவர்ஃபுல் ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ டிபி பார்த்தீங்கன்னா 110, பட் பாயிண்ட் வேல்யூ 3.06 PV நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஹைவெஸ்ட்ல ஃப்ளோர் கிளீனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளோர் கிளீனர் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து கிருமிகளை நீக்கும் அப்படின்னு லைவ் டெமோ வீடியோஸ் எவ்வளவோ இருக்குது. இதை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே போதும். பாயிண்ட் வேல்யூ 5.17 PV கிடைக்கும். டிபி ப்ரைஸ் 186. நெக்ஸ்ட் அதே ஹைவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் நமக்கு லிக்விட் மாதிரியே நம்மக்கிட்ட அல்ட்ரா வாஷ் லிக்விட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். 9.72 PV கிடைக்கும். 350 ருபீஸ் தான். இல்லை எனக்கு பவுடராக எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய டிடர்ஜென்ட் பவுடர் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா டிபி ப்ரைஸ் 155 ருபீஸ். பட் பாயிண்ட் வேல்யூ 4.31 PV கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நமக்கு டிடர்ஜென்ட் பவுடர் மாதிரி இல்லாமல் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மூடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு டீஸ்பூன் தான். ஸோ அந்த மாதிரி லிக்விடாக இருந்தாலும் சரி டிடர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் சரி நம்ம கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே அதர் பிராண்டை விட ரொம்ப நாள் வரும். அடுத்தது பாருங்கள் டூத் பேஸ்ட். நம்மக்கிட்ட டூத் பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. இந்த டென்டிஸ்ட் டூத் பேஸ்ட் அப்படின்றது டீத் ப்ராப்ளமே கிளியர்
கிளியர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அடுத்தது அத்தியாவசியமான ப்ராடக்ட்னா பாருங்கள் சோப்பு அப்படின்னாலே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ்க்கு மேலே சோப்பு இருக்குது. இந்த ஜெம் ப்ரொடெக்ஷன் அப்புறம் ஸ்கின் பிரைட்னிங்கான சோப்பு, க்ரீமி சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு துளசி சோப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவுமே அத்தியாவசியமான ப்ராடக்ட் தான். இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் வெஸ்கேர் இன்ஸ்டா ரிலீஃப் க்ரீம். ஸோ மசில் பெயின் இருக்குது, பாடி பெயின் இருக்குன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தைலம் நம்ம ஃபேமிலியில் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுடைய வெஸ்கேர் இன்ஸ்டா ரிலீஃப் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இட்சிங் இரிட்டேஷன் இல்லாமல் நம்ம பெயினை வந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் 4PV கிடைக்குது. இது மக்கள் எல்லாருமே அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாம்பு. ஸோ நம்ம வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அஷூர்லேயே ஹேர் கேர் ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா 8 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஷாம்புவோ 5 டைப்ஸ் ஆஃப் ஷாம்பு இருக்குது. இந்த டெய்லி கேர் ஷாம்பு அப்படின்றது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு தான். ஆவோகாடோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு இந்த ஷாம்பு அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இது கெமிக்கல் இல்லாத ஷாம்புன்னு சொல்லிட்டு லைவ் டெமோ வீடியோஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் இல்லாத ஷாம்புனா இந்த ஷாம்பு நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராடக்ட் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ஹெல்த்து தான். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் சின்ன பசங்க சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி வெனிலா ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கும்போது ஐஸ்கிரீம் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீனும் கிடைக்கும், 18PV நமக்கும் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் நம்மக்கிட்ட ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 568 rupees 18PVக்கு மேலே கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நம்ம பை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் பவுடரில் வெயிட் கெயினுக்கும் நம்மக்கிட்ட ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. வெயிட் லாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ப்ரோட்டீனே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ. ஸோ 8 ஹெர்பல் ஆட் பண்ண நேச்சுரல் மசாலா டீ கொடுத்துருக்காங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய இஞ்சி, துளசி, மிளகு, அதிமதுரம் சொல்லிட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மசாலா டீ கொடுத்துருக்காங்க. இதை பை பண்ணுறோன்னா 9.83PV கிடைக்குது. ஸோ நார்மல் டீயை விட மசாலா டீன்றது இன்னும் நமக்கு எஃபெக்டிவாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய டேஸ்டியான டீ. அடுத்தது பாருங்கள் காஃபி. ஸோ கிரேட் 1 காஃபியோடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், நம்ம ஜெட்டாவில் கொடுத்துருக்காங்க. 6.43PV கிடைக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 193 rupeesக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருந்தால் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர். ஸோ பாடி டால்க் அப்படின்றது எல்லாருமே யூஸ் பண்ணுறதா எல்லார் ஃபேமிலிலையும். பட் நம்மளுடைய பாடி டால்க் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷன்ஸ் இல்லாமல் ஸ்கின் போர்சஸை துவாரங்களை அடைக்காத கிரேட் 1 ப்ராடக்ட். இதுவுமே நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லைவ் டெமோ செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஹேண்ட் வாஷ். ஸோ ஹேண்ட் வாஷ் அப்படின்றது நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காக பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே மக்கள் அத்தியாவசியம் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னாலே பேசிக்காக ஒரு சில ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலே பாருங்கள் ஒரு 100PV கன்சிஸ்டன்சிக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகலாம். இதெல்லாமே ஒரு லிஸ்ட் மேக் பண்ணாலே நம்ம வந்து எம்ஆர்பியை விட டிபி ப்ரைஸில் நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 100PV கன்சிஸ்டன்சி ஆஃபரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50%க்கு மேலே நமக்கு ரிட்டன் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி பற்றின வீடியோ லிங்க்குமே நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்தியாவசியமான ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மினிமம் வெஸ்டேஜில் நம்மளுடைய ஐடியை நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான பேசிக் ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணாலே ஐடியா ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நியூ ஜானர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.